ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்க சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மிக்ஸி மோட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ரொம்ப இறைச்சலோட இந்த மிக்ஸி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் கஸ்டமர் நம்ம கையில கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, மோட்டர் கப்ல இருக்கக்கூடிய அந்த புஷ் ஃபெயிலியர் ஆனது தான் காரணம். இந்த ஆர்மச்சரோட ஷாஃப்ட் உள்ளுக்குள்ள புகுந்து ஆடுற ஆட்டத்தை பாத்தீங்களா, புஷ் எந்த அளவுக்கு ஓன் அவுட் ஆயிருக்குன்னு நீங்களே விஷுவலா பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி அலைஞ்சு ஓடும்போது கண்டிப்பா அதிகப்படியான இறைச்சல் மிக்ஸி ஏற்படுத்தும். ஸோ அதுக்கான தீர்வு ஒன்னு ஷாஃப்ட் தேஞ்சு போயிருக்கணும், இல்லாட்டி புஷ் தேஞ்சு போயிருக்கணும். ஸோ ரெண்டையுமே மாத்திரதான் நல்ல விஷயம். பட் இந்த கேஸ்ல ஆர்மச்சர் நல்லாவே இருக்கு, புஷ் தான் ரொம்ப தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதால இந்த புஷ்ஷை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். பட் இதுல ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னா, அதுல இருக்க ஸ்க்ரூ எல்லாம் ரொம்ப ரஸ்ட் ஆகி போய் கலட்டவே முடியல. சோ அதுக்கான ஒரு டூல் கிட்ட நம்ம ரெடி பண்ணி அதுல நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். இதுக்கு பேரு ஆங்கிள் அடாப்டர். இதுல ஒரு மெட்டல் கட்டிங் வீல போட்டு அதை ட்ரில்லிங் மிஷின்ல கனெக்ட் பண்ணி அதன் மூலமா நம்ம இந்த ஸ்க்ரூ எல்லாம் கட் பண்ணி எடுக்க போறோம். இந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்றதுக்கு வேற ஏதாவது மெத்தட்ஸ் இருந்தா சொல்லுங்க, வெல்டிங்கை தவிர. அப்படியே ஆங்கிள் அடாப்டர் போட்டு கட் பண்ணியும் நம்மளால கரெக்டா எடுக்க முடியல. சோ மறுபடியும் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் விட்டு நம்பி அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் உடைச்சு அதை நம்ம எடுத்து முடிச்சாச்சு. இப்ப இந்த புஷ்ஷுக்கு மேல உள்ள பிளேட்டை நம்ம எடுத்தாச்சு. பட் அந்த ஹோல்குள்ள ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் மாட்டிக்கிச்சு. அது இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துடலாம். இப்ப 3 ஓட்டையும் தெளிவா தெரியுது. சோ இந்த பழைய புஷ்ஷை எடுத்துட்டு புது புஷ்ஷை அதே பிளேஸ்ல வச்சு மறுபடியும் அந்த பிளேட்டை போட்டு 3 புது ஸ்க்ரூ நட்டை போட்டு லாக் பண்ணா இதோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த பழைய புஷ்ஷை நம்ம எடுத்தாச்சு. அந்த ஷாஃப்ட்ல போட்டு காட்டுற எந்த அளவுக்கு லூஸா இருக்குன்னு பாத்தீங்களா? சோ அதனால தான் அதிகப்படியான இரைச்சல் ஏற்படுத்துது. சோ சொன்ன மாதிரி புது புஷ்ஷை நம்ம போட்டாச்சு, புது ஸ்க்ரூவை போட்டு லாக் பண்ணியாச்சு. அகைன் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஸ்க்ரூவை ஹாக்ஸா பிளேட் மூலமா கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு யூஸ் பண்ணிருக்க ஸ்க்ரூ பாத்தீங்கன்னா சுவிட்சுக்கு போடுற ஸ்க்ரூ தான், சுவிட்ச் ஸ்க்ரூ. அவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. புது புஷ்ஷை மாத்தியாச்சு. இனிமே இறைச்சல் இல்லாத மிக்ஸி ரெடி பண்ணி கஸ்டமர்களை கொடுத்தா அவங்க கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆவாங்க நம்புறேன். சோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட நம்ம டிஎம்எஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ்ல இருந்து மிக்ஸி கிரைண்டர் ஃபேனுக்கான டூல்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸையும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு டூல்ஸ் மெசேஜ் போடுங்க. நன்றி.